சோனியாங்கிற பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சி மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க. சோனியாவோட தங்கச்சிய அவங்க அப்பா கூட்டு போறாரு. இவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கலான்னு பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க சோனியாவோட அப்பா கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடன திருப்பி குடுக்க முடியாததால, அந்த சின்ன பொண்ண வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு அவங்க கிட்டேருந்து காசு வாங்கிக்கிறாரு. இத பார்க்குற சோனியா, என் தங்கச்சிய நான் எங்கேயும் விட மாட்டேன்னு சண்டை போடுறாங்க. தங்கச்சியோட சோனியா நல்லா இருக்கே, பேசாம சோனியாவே அனுப்பி விடுன்னு சொல்றாரு. இல்ல சோனியா எனக்கு வேலை செய்யறதுக்கு வேணும். அதனால சின்ன பொண்ண மட்டும் வேலைக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. சோனியாவோட கிளாஸ்ல அமருன்னு ஒரு பையன் படிப்பாங்க. அந்த பையன் சோனியா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா சோனியா இருக்கிற கஷ்டத்துல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சோனியாக்கு தங்கச்சி ஞாபகமாவே இருக்கு. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த முதலாளி கிட்ட போய், என் தங்கச்சி எங்க வேலைக்கு அனுப்புனீங்களோ என்னையும் அங்கேயே அனுப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோனியாவை ஒரு லேடி கூட அனுப்பி வைக்கிறாரு. அந்த லேடி இவங்களா மும்பை கூட்டு போறாங்க. அவங்க தங்கச்சியும் மும்பைக்கு தான் போயிருப்பாங்க. நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. அங்க இருக்கிறவரு நீங்க யாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு. இல்ல இவ ஏன் பொண்ணு தான் அப்படின்னு அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த லேடி தூங்குனதோ சோனியா மெயில் செக் பண்ண வருவாங்க. அப்ப சோனியா கிட்ட, இந்த லேடி நல்லவங்க கிடையாது, நீ திரும்பி உன் ஊருக்கே போயிடுமா அப்படின்னு காசு கொடுப்பாரு. ஆனா சோனியா போக மாட்டாங்க. அவங்க தங்கச்சி கண்டுபிடிக்கணும்னு அந்த லேடி கூடவே போயிடுவாங்க. சோனியாவை மும்பையில் இருக்கிற ஃபைசல்ன்றவர் கிட்ட எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சோனியாவுக்கு பிடிக்காது. இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. உன் தங்கச்சி நீ பார்க்கணும்னா நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சோனியாவை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ சோனியாவால் அங்கே இருக்கவே முடியல. அந்த பில்டிங் ஃபுல்லாக அவங்க தங்கச்சி தேடி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க தங்கச்சி இருக்க மாட்டாங்க. சோனியா அந்த பில்டிங்கில் ஒரு போலீஸை பார்ப்பாங்க. அவர்கிட்ட வந்து என் தங்கச்சியை காப்பாற்றணும், அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த போலீஸும் ஃபைசலோட ஆளாக இருப்பாரு. அதனால சோனியாவை கூப்பிட்டு வந்து ஃபைசல் கிட்டே விட்டுடுறாரு.